Hey hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களோட சேனலுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து NightBot வந்து செட் பண்றது. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வந்து NightBotனாலே வந்து என்னன்னு தெரியாம இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சோ இது எப்படி வந்து செட் பண்ண தெரியாம பாத்தீங்கன்னா வந்திருப்பீங்க. ஆக்சுவலா NightBotனா ஒண்ணுல கைஸ், நீங்க ஒரு கேம் வந்து லைவ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீமரா இருந்தீங்கன்னா, உங்க சேனல்ல வந்து யாராச்சும் வந்து ப்ரோ நீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சேட் பண்ணாங்கன்னா இன்ஸ்டன்ட்டாவே ஒரு அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்றதா NightBot. அந்த வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து NightBot பாத்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் வந்து பாத்துரும். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோ நான் ஏன் ப்ரோ எப்படிலாம் பேசுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர போறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு NightBot அப்படின்றது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நிறைய கேமர்ஸ் கிடைக்கிறாங்க வந்து சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா வந்து எப்படி உங்க சேனலை வந்து செட் பண்றது, அதுதான் கைஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போய் நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபிங் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. கைஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம NightBot ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் போய் NightBotனு போடாலே போதும். சிம்பிள் லாகின் தான். யூடியூப் லாகின் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்க, சுவிட்ச் இருக்கும். கீழே வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நீங்கள் யூடியூப்ல தான் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுனால NightBot வந்து யூடியூப்ல நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் யூடியூப் லாகின் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தாலே இந்த மாதிரி தான் இருக்கும். நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கேன். ஓகேங்களா? இதே எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ண நான் வந்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி லாகின் பண்ணா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது எனக்கும். லாகின் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் சேனல் இருக்கும். ஓகேங்களா? ஜாயின் சேனல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் தருவாங்க. என்டர் த லிங்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இன்டு த மாடரேட்டர் லிஸ்ட், டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த சேவ். அதாவது நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு லிங்கை வந்து மாடரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து என்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாடரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்மளோட டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீட்பேக்கு மேலேயே செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இந்த கம்யூனிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் மாடரேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் இப்போதைக்கு எந்த ஒரு மாடரேட்டர் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஒரு டெக் சேனல். இதில் மாடரேட்டர் வச்சு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால சும்மா எக்ஸாம்பிள் நான் வந்து பேஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு அந்த ஒரு லிங்க்கை வந்து இந்த வந்து பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தா போதும். உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஆட் ஆகிடும். உங்கள் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துடும். வந்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து சேவ் பண்ண மறந்துடாதீங்க. லிங்கை போட்டு இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஆஸ் ஒரு வியூவராக வந்து என்னோட லிங்க் எதனாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணும்னு கேட்டாங்களோ சரி, ஏதோ ஒன்று அவங்க வந்து என்கிட்ட என்ன ஃபோன் வச்சிருக்குன்னு கேட்குறாங்க, இல்லை என்ன லேப்டாப் நீ யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அப்படின்னா, அதில் இந்த கமெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸில் போயிட்டு கஸ்டம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண இடத்துல ஆட் கமெண்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இங்கே பாருங்கள். நம்ம என்ன டைப் பண்ணாலும் சரி, அதாவது ஒரு வியூவர் வந்து என்ன டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இந்த நம்மகிட்ட வந்து என்ன கேட்பாங்க, சப்போஸ் நான் ஒரு லேப்டாப்பில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னா, ப்ரோ என்ன லேப்டாப் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. யாராச்சும் வந்து லேப்டாப் அப்படின்ற மாதிரி வந்து போட்டாங்கன்னா, லேப்டாப் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா, இந்த இடத்துல மெசேஜில் வந்து வரணும். என்ன லேப்டாப் நான் வச்சிருக்கேன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன். ஆப்பிள் M1 அப்படின்ற M1 சிப் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போடலாம். இந்த மாதிரி நம்ம என்ன இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்றது தான் மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடணும். இதில் லேப்டாப்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக NightBot பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அப்படின்றத செட் பண்ணுறோம். டிவைஸும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் 11 Pro 11 அப்படின்ற மாதிரி. நம்மளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த iPhone 11 அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிடலாம். இது ரெண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சிடும். கமெண்ட் வந்து இந்த மாதிரி போட்டாங்கன்னா அதுக்கு ரீப்ளே இந்த மாதிரி தான் உங்கள் சேனல் வந்து NightBot இதுதான் வந்து சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட போடலாம். என்னன்னா இந்த இடத்துல ஒரு டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது, ஓகே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. டாலர் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல வந்து யூசர்னு போனீங்கன்னு வச்சுங்களேன். அந்த யூசரை வந்து அது வந்து டேக் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லும். இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல யூசருக்கு பதிலாக என் பேர் வந்து ஜனா அப்படின்னு போட்டேன். ஜனா என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லிடும். நம்ம வந்து வியூவர் பார்த்தீங்கன்னா லேப்டாப்னு போட்டால் இதை வந்து அது வந்து சொல்லிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் லெவல்னா நம்ம சேனலில் நம்ம ஓனர் நம்ம இருக்கோம், மாடரேட்டர் அதாவது கேமிங் லைவ் பண்ணுற சேனல்லாம் மாடரேட்டர்னு இருப்பாங்க. ஏன்னாச்சும் வேறு சேனல்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களை வந்து ஹைட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி லிங்க் அதர் சேனலோட லிங்க்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா, அதாவது சேட்டை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அன்வான்டான திங்ஸ்லாம் எடுத்துன்னு போனால் மாடரேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து டைம் அவுட் போடுறது இதெல்லாம் நடக்கும். இல்லை சேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க நம்ம சேனலில், ரெகுலர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் எவ்ரி ஒன்னா யார் வந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகிற மாதிரி NightBot வந்து அந்த அவங்க சாட் போகிறத ஷோ ஆகிறது தான் அது வந்து போட்டிருக்காங்க. யாருக்கு வந்து காட்டணும் அந்த மெசேஜ் எல்லாமே அப்படின்னு கேட்குது. நான் வந்து எல்லாருக்குமே காட்டலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கூல் டவுன் அப்படி இருக்குது. கூல் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து 5 செகண்ட்ஸ், அதாவது எந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வரணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. திஸ் மினிமம் அமௌண்ட் பிஃபோர் தி கமெண்ட் கேன் யூஸ் டு ஆஃப்டர் திஸ் யூஸ்ட். அதாவது 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வரணுமா, இல்லை வந்து 21 செகண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எப்போப்பெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதை சொன்ன உடனே இது போட்டோடனே எப்போ வந்து வரணும், அடுத்தது எப்போ வரணும், அடுத்த கமெண்ட் திருப்பி யாராச்சும் வந்து இதே மாதிரி கேட்டாங்கன்னா அடுத்தது எப்போ வரணும் அப்படின்றது கூல் டவுன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அது எல்லாமே முடிச்சோடனே இங்கே சப்மிட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துடலாம். நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, அதெல்லாம் சப்மிட் கொடுக்கல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாருனாச்சும் வந்து ப்ரோ
கேம் நான் வந்து சப்போஸ் நான் லைவ் பண்ணிட்டு கேம் ஆடிட்டே இருக்கேன், ப்ரோ உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைமர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. டைமர்ஸை கிளிக் பண்ணா ஆடுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் சோஷியல் லிங்க்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சோஷியல் மீடியா என்ன சோஷியல் மீடியா லிங்க் வந்து கூட போடணும், இன்ஸ்டாகிராம்னு போடுறேன். ஓகே, இன்ஸ்டாகிராம்னு போட்டாச்சு. இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமோட லிங்கை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஜான் சும்மா நீங்கள் வந்து லிங்கை காப்பி பண்ணி போடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து போடுறேன், மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போடலாம். மீ ஆன் இன்ஸ்டா அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேட்கறதுக்கு இந்த மாதிரி உங்கள் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ இன்டர்வல் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு கூல் டவுன் இருந்தது. ஸோ இப்போ இதில் இன்டர்வல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதாவது எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுன்னு சென்ட் பண்ணினே இருக்கும். உங்கள் சேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டே இருக்கும். சப்போஸ் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நைட் பாட் வந்து அந்த சேட்டை வந்து போட்டுனே இருக்கணுமா, இல்லை 30 மினிட்ஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை அந்த மாதிரி வந்து போடணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அண்ட் தென் சாட் லைன்ஸ் அப்படின்னா வந்து இப்போ 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கமெண்ட் வருதுன்னா, ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தா அந்த கமெண்ட் வந்து வரணும். 2 லைன் கமெண்ட் வந்தாலே வந்துடணுமா, இல்லை நமக்கு ஒரு எத்தனை 30 மினிட்ஸ்னா, ஓகே அப்போ 30 கமெண்ட்ஸ் 30 சாட்ஸ் வந்து 30 சாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்ததுன்னா ஒரே ஒரு தடவை இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி எத்தனை சாட் லைன் வந்தால் எத்தனை கமெண்ட் வரணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியல் எதுவும் கிடையாது. ஓகே, சப்மிட் கொடுத்தாலே போதும் கைஸ். ஸோ இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எந்த இதெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நைட் பாட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர்லாம் வந்து ப்ரோ இந்த நைட் பாட்டே எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா, திருப்பி அதே செட்டிங்கில் போயிட்டு அதே கம்யூனிட்டியில் போயிட்டு இங்கே நைட் பாட் ஆட் கட் சிம்பிள் மாதிரி காட்டும் பக்கத்தில், நைட் பாட் பக்கத்தில் அதை கட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ நைட் பாட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஆட் பண்ணுறதும் சரி, கட் பண்ணுறதும் சரி, எப்படி சேட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோதான் நைட் பாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ காப்பி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து நைட் பாட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மட்டும் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.